இயேசுவின் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், கர்த்தருக்கு கீழ்ப்படிவது எளிதானதா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 2 வசனம் 14. அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய், when he arose, he took the young child and his mother by night and departed into Egypt. Matthew chapter 2 verse 14. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, யோசேப்பு அவர் நைட்டு எழுந்து பிள்ளையையும் அதாவது இயேசுவையும் அதன் தாயாகிய மரியாளையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போனார் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நாம் இன்றைக்கு தேவனுக்கு என்னை அர்ப்பணித்து இருக்கிறேன், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது எளிதானதா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது நம்ம எல்லாருக்குமே இந்த காரியத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு இடத்துக்கு நம்ம போறது வேற மாதிரி விஷயம். சில சிரமம் இருந்தாலும் நம்ம ஓன் ஸ்டைல்ல ஈஸியா போயிடலாம். ஆனால் ஒருத்தர் முன்னாடி போறப்போ, நீங்க என்னை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, நம்ம தெரியாத இடத்துக்கு போகும்போதுல முன்னாடி ஒருத்தவங்க வழிகாட்டிட்டு போறாங்க அப்படின்னா அவரை ஃபாலோ பண்ணி போறது உண்மையிலே கஷ்டமான விஷயம். நான் சென்னை வந்த புதுசுல எங்கேயாவது போகணும் அப்படின்னா நான் பைக்ல இருப்பேன். ஃப்ரண்ட்ல என்னோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான்னா ஃப்ரண்ட்ல போயிட்டு இருப்பான். அப்போ கூகுள் மேப்லாம் கிடையாது. அவன் சொல்லுவான், என் பின்னாடி வா. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு முன்னாடி போயிட்டு இருப்பான். இங்க இருக்க டிராஃபிக் நம்மளுக்கு தெரியும், ஏதாவது ஒரு சிக்னல்ல அவனை மிஸ் பண்ணிடுவேன். பயங்கரமா, அதாவது அங்க இங்கன்னு சுத்தி தேடுறதுக்கே பயங்கர கஷ்டமாயிடும். ஈவன் சிக்னல் தாண்டி போயிட்டோம்னா மறுபடியும் அங்கிருந்து ரிட்டர்ன் வர முடியாது, எங்கேயோ போய் சுத்திட்டு தான் வர முடியும். இந்த மாதிரிலாம் அநேக பிரச்சனைகள், அநேக கஷ்டம் அனுபவிச்சிருக்கேன். நம்மள நிறைய பேரும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அதாவது என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுக்கு தெரிந்த பாதையில போறதை விடையும் நம்மளுக்கு தெரியாத பாதையில இன்னொருத்தரை ஃபாலோ பண்ணி அவங்க எங்க டேர்ன் பண்றாங்களோ அங்க டேர்ன் பண்ணி அவங்க நிக்கிற இடத்துல நின்று போறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். அவர் தூதன் சொப்பனத்துல பேசினதுக்கு பிற்பாடு நைட்டு எழுந்து இயேசுவையும் மரியாளையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போனார் அப்படின்னு வாசிக்கிறோம். நிறைய நேரத்துல பைபிள்ல வர்ற காரியங்களை ஏதோ சாதாரண பேசேஜை ரீட் பண்ண மாதிரி நம்ம ரீட் பண்ணிட்டு போயிடுறோம். ஆனால் இந்த இடத்துல யோசேப்பு என்ன மாதிரியான கஷ்டங்களை எல்லாம் சந்திச்சிருப்பார், நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். முதலாவது நம்ம பார்க்கிறோம், யோசேப்பு மரியாளுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ யார் மூலமாவது யோசேப்பு கேள்விப்படுறார் மரியாள் பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்னு. சோ அவர் நினைக்கிறாரு, நம்ம இவளை அசிங்கப்படுத்த கூடாது, இன்டர்னலா சில மூவ் பண்ணி கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணி அவளை தள்ளிடலாம் அப்படின்னு. ஆனால் நம்ம வாசிக்கிறோம் வேதத்துல, அங்க ஏஞ்சல் அப்பியர் ஆகி அவருடைய சொப்பனத்துல அவர் சொல்லப்படுகிறது, இது பரிசுத்த ஆவியானவரால் உண்டானது அப்படின்னு. சோ அதை ஏற்றுக்கொண்டு மரியாளை ஏற்றுக்கொள்ளுகிறார். அங்க இயேசு பிறக்கிறார், இது நமக்கு தெரியும். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்க யோசேப்புடைய கஷ்டத்தை நம்ம என்னைக்காவது உணர்ந்திருக்கிறோமா? ப்ராபப்ளி அவர் ஏத்துக்கலாம், ஏஞ்சல் சொன்னதுக்கு அப்புறம் ஏத்துக்கலாம் முடிவெடுத்த பிற்பாடு இவர்கிட்ட யாரு அவங்க பிரெக்னண்டா இருக்காங்கன்ற நியூஸை கொண்டு வந்தாங்களோ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? ஒருவேளை இவரோட ஃப்ரெண்டா இருந்தா சொல்லியிருப்பாங்க, டேய் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, அவ கெட்டு போனவ, இந்த காரியத்தை நீ பண்ணாத, எந்த விதத்திலயும் உனக்கு லைஃப் நல்லா இருக்காது அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்டுகிட்ட இருந்து சில பேச்சை இவர் கேட்டிருந்திருக்கலாம். ஏதாவது பெரியவங்க வீட்டுல உள்ளவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தம்பி உன் வாழ்க்கை இதோட அவ்வளவுதான், இந்த மாதிரி யாருக்குமே நடக்காது, நீ புதுசா நான் இதை பண்ணுவேன், ஏதோ ரெவல்யூஷன் பண்ற மாதிரி நீ ஏதோ பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் வீட்டுக்கு குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு பயங்கரமா வான் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாம் தாண்டிதான் இல்ல, கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்திட்டாரு, சோ நான் இதை பண்ணுவேன்னு சொல்லிதான் யோசேப்பு இந்த காரியத்தை பண்ணிருப்பாரு. ஏன்னா கண்மானவர்களே, இன்னைக்கு ஒருவேளை நாம தேவன் நம்ம கிட்ட ஒரு காரியத்தை பத்தி பேசிடுவாரு. அதை நாம செய்யும் போது நம்ம இனிஷியலா என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா, நம்ம கூட இருக்கவங்க எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, எல்லாருக்குமே அது பிடிக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நிஜம் என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு அந்த காரியம் விளங்கவே விளங்காது. இது எப்படி செட் ஆகும், இது எப்படி நமக்கு ஒத்து வரும்னு நிறைய பேர் அந்த காரியத்தை குறித்து நினைப்பார்கள். ஏன் அப்படின்னா, கர்த்தர் ஸ்பெசிபிக்கா
யாரை அவர் தேர்ந்தெடுக்கிறாரோ அவங்க கிட்ட சொல்ற காரியம் மத்தவங்களுக்கு எளிதில புரியவே புரியாது. ஆனாலும் நாம் தொடர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? இன்னும் போனா யோசேப்புடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே சாஸ்திரிகள் பார்க்க வர்றாங்க. அதுக்கு பிற்பாடு மறுபடியும் தூதன் சொப்பனத்துல யோசேப்புக்கு தோன்றி சொல்றாரு, ஏரோது பிள்ளைய கொலை செய்ய தேடுவான். சோ நீ எங்க போ? எகிப்துக்கு போ, நான் சொல்ற வரைக்கும் அங்கே இரு அப்படின்னு. ரொம்ப ஒரு நிமிஷத்துல இந்த பேசேஜை ரீட் பண்ணிட்டு கடந்து போயிருவோம். ஆனால் இதுல இருக்க ரியல் டைம் கஷ்டம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சொப்பனத்துல பேசியாச்சு. இப்போ இவர் டிராவல் பண்ணணும். தன்னோட இருந்தவர்களிடத்தில், அது அம்மா அப்பாவா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களா இருக்கலாம், எல்லாத்திலையும் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நான் ஈஜிப்டுக்கு போறேன், சோ அங்கதான் இருக்க போறேன்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பைத்தியக்காரரா நீ அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, உன் வேலை எங்க இருக்கு, வீடு இங்க இருக்கு, உனக்குள்ள காரியங்கள், சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்காங்க. இப்போ தெரியாத ஒரு இடத்துக்கு போறேன்னு சொல்றியே, இம்மீடியட்டா போறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வியா அவர் முன்னாடி வச்சிருப்பாங்க. கடைசியா ஒரு கட்டத்துல இவர் யார்கிட்டயாவது ஒருத்தர் கிட்டையாவது, அவருக்கு க்ளோஸா இருக்க யாராவது ஒருத்தர்கிட்ட வெளிப்படுத்தி இருப்பாரு. இல்ல, இந்த மாதிரி ஏரோது என் பிள்ளைய கொலை செய்ய தேடுவான், சோ நான் போகும்படியாக தேவனால் எச்சரிக்கப்பட்டேன் அப்படின்னு. இம்மிடியேட்டா என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? டேய், ஏரோது எங்க இருக்கான்? அவன் அரண்மனையில வசிக்கிற அவரு ஒரு ராஜா. நீ ஒரு சாதாரண வேலை செய்யற ஒரு சாதாரண ஊர்ல இருக்க. அவன் எதுக்கு உன்னைய தேடி கொள்ளணும்? உனக்கு என்ன பைத்தியமா? நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ என்ன உன்னைய அவ்வளவு பெரிய ஆள் நினைக்கிறியா அப்படின்னு தான் கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. ஆனாலும் அது எல்லாவற்றிற்கும் மத்தியிலும் யோசேப்பு அவர் எதற்கு கீழ்ப்படிந்தாரோ அதை செய்தார். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம், நம்முடைய வேலை பார்க்கிற இடத்துல இருக்கலாம், நம்முடைய மினிஸ்ட்ரியில இருக்கலாம், ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, அது பியாண்ட் த லிமிட் இருக்கு அப்படின்னா, நிறைய நேரத்துல நம்மளே யோசிப்போம், இது எப்படி செய்ய முடியும்? என் வாழ்க்கையில இத செஞ்சா நிறைய பேர் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு. இன்னும் அநேகர் செய்ய முயலும் போது, அதை அப்ளை பண்ணும் போது நிறைய பேர் ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லுவாங்க, நீ என்ன மனசுல பெரிய இவன் நினைப்பா? ஏன் இந்த மாதிரி அகலக்கால் வைக்கிற? கற்பனைக்கு கூட பண்ண முடியாத காரியத்தெல்லாம் எதுக்கு செய்யணும்னு நினைக்கிற அப்படின்னு நிறைய பேர் நம்மளை பார்த்து சொல்லியிருப்பாங்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதிரியான காரியங்கள் நம்மை தடுத்து நிறுத்துகிறதா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இது எல்லாத்துக்கும் நம்ம பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவே முடியாது. மாறாக இந்த மாதிரியான விமர்சனங்கள் என் மேல வந்தாலும் பரவாயில்ல, என்னை பேராசைக்காரன்னு யாரும் சொன்னாலும் பரவாயில்ல, நான் தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்வேன், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துதான் நடப்பேன் அப்படின்னு எப்போ நாம ஒப்பு கொடுத்து நடக்கிறோமோ அப்போது யோசேப்புக்கு நடந்ததை போல நமக்கும் நடக்கும். யோசேப்பு குறித்து நம்ம பார்க்கும்போது, அவர் முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிந்து மரியாதை ஏற்றுக்கொண்டார். அவர் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தில வளர்க்கும் தந்தையாக மாறினார். இன்னும் அடுத்ததாக தேவனாலே எச்சரிக்கப்பட்டு கீழ்ப்படிந்து எகிப்துக்கு போனார். அதன் மூலமாக தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் அவர் காப்பாற்றி கொண்டார். இதை போல நாமும் அது என்ன மாதிரியான காரியமா இருந்தாலும் சரி, தேவனுக்கு கீழ்ப்படியும் போது நம்மையும் நம்மோடு இருக்கிற அனைவரையும் தேவனுக்குள்ளாய் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களோடு பேசுகிற தெய்வமா இருக்கிறீர் தகப்பனே. அநேக நேரத்துல நாங்க எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம், ஆனாலும் சில மீறுதல்கள் எங்களுக்குள்ள காணப்படுது தகப்பனே. அப்பா, அநேக நேரத்துல நீங்க சொல்ற காரியங்களை நாங்க செய்ய தவறிடுறோம்ப்பா. அதுக்கு எங்களை சூழ்நிலைகளை நாங்க காரணமா காட்டுறோம். சூழ்நிலைகள் எந்த மாதிரி இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான எதிர்ப்புகள் எங்களுக்கு முன்பாக நின்றாலும் சரி, ஆவியானவரே, ஒவ்வொரு இடத்திலும் உமக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை மாத்திரம் நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை பலப்படுத்துங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.